வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல குக்கர் எடுத்துக்கோங்க. 1 கப் துவரம் பருப்பை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுருங்க. இதோட ஒரு நறுக்கின தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதோட நல்லா ஒரு 2 கை அளவுக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்துருங்க. முருங்கைக்கீரை நல்லா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இலையை மட்டும் போடணும். இதோட ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். பருப்பு நல்லா மசிய வேகணும், முருங்கைக்கீரையும் நல்லா வேகணும். அதனால் ஒரு 4-5 விசில் வரைக்கும் நீங்கள் விட்டு எடுக்கலாம். இதோ பருப்பு நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கலாம். ரொம்ப மைய கடையணும் அப்படிங்கிறது கிடையாது, பருப்பு நல்லா மசிஞ்ச மாதிரி இருக்கணும், அதுக்காக தான். இதோ நல்லா 1-2 கடைஞ்சாச்சு. இப்போ குழம்புக்கு வரலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. கடுகு நல்லா வெடிக்கட்டும், உளுந்து நிறம் மாறட்டும். கடுகு வெடிச்சதும் 1 கை சின்ன வெங்காயம், சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 10 பல் பூண்டு, 1 கை கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், கொஞ்சம் கலர் மாறணும். இதுவும் நல்லா வதங்கிருச்சு, பூண்டும் கூட நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 காஞ்ச மிளகாய் உடச்சி போடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இதை ஒரு 1/2 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்ததாக சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். சாம்பார் பொடி 3 ஸ்பூன். சாம்பார் பொடியை ஒரு 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். வதக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு புளி தண்ணியும் சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துருங்க. இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால நடுவில் ஒரு தடவை இந்த மாதிரி திறந்து கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி நல்லா கொதிக்க விடுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட கொதிக்க விடலாம். இதோ நம்மளோட குழம்பு ரெடி. கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். முருங்கைக்கீரை டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்பவும் நம்ம ஒரு தடவை தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2 கையளவுக்கு முருங்கை இலை, 1 கப் துவரம் பருப்பு, 1 நறுக்கின தக்காளி, 20-25 சின்ன வெங்காயம், 10-15 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 1 சின்ன துண்டு புளி, 1 கை கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, எண்ணெய், தண்ணீர், உப்பு தேவைக்கேற்ப. இந்த முருங்கைக்கீரை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.